வீட்டிற்கு கொண்டு வந்தன. இதை பார்த்த இளைஞனின் மனம் மேலும் பலவீனமடைந்தது. தானும் பலவீனமாக இருக்கிறானே, காலத்தால் பாதிக்கப்பட்டவன். அதனால்தான் எறும்புகளிடம் கருணை உணர்வு ஏற்பட்டது. அவற்றுக்கு உதவ நினைத்தான். ஆனால் அதற்கு பதிலாக தீங்கு செய்து கொண்டிருந்தான். மகாத்மாவின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்து மீண்டும் வீட்டை உடைக்க முடிவு செய்தான். இந்த முறை மிகவும் கவனமாக, ஒரு எறும்புக்கும் தீங்கு ஏற்படாதவாறு வீட்டை இடிக்கத் தொடங்கினான். அதிக நேரம் பிடித்தது. எந்த எறும்புக்கும் தீங்கு ஏற்படக்கூடாது என்ற மகாத்மாவின் நிபந்தனை காரணமாக கடைசியில் வீடு இடிந்து விழுந்தது. ஆனால் இந்த முறை முந்தையதை விட அதிக துக்கத்துடன் திரும்பி வந்தான். தான் அவற்றின் புதிய வீட்டையும் இடித்து விட்டானே. அவற்றை எங்கும் தங்கவிடவில்லை. தன்னை ஒரு சாத்தானாகவோ அரக்கனாகவோ கருதத் தொடங்கினான். இருப்பினும் மகாத்மாவின் கட்டளையை ஏற்று துக்கத்துடன் வீட்டிற்கு திரும்பினான். இரவு படுக்கும் முன் மீண்டும் யோசித்தார். நான் எவ்வளவு பெரிய பிசாசு! பழைய வீட்டை விட்டு வெளியேறிய பிறகும் புதிய வீடு கட்ட அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. இந்த எறும்புகள் என்னை பற்றி என்ன நினைக்கின்றன? இந்த வேலையை செய்யச் சொன்ன கடவுளை எப்படி திட்டுகின்றன? இருப்பினும் அடுத்த நாள் மீண்டும் செல்ல முடிவு செய்தார். மறுநாள் காலை அதிகாலையில் சென்று பார்த்தபோது மீண்டும் ஆச்சரியப்பட்டார். எறும்புகள் வேறு ஒரு புதிய இடத்தில் வீடு கட்டியிருந்தன. முன்பை விட அதிக சக்தியுடன் வேலை செய்து கொண்டிருந்தன. ஒரே இரவில் முன்பை விட பெரிய வீட்டை கட்டியிருந்தன. இப்பொழுது மீண்டும் தங்கள் உணவை சேகரித்துக் கொண்டிருந்தன. இதை பார்த்த இளைஞன் யோசித்தான். இந்த எறும்புகள் எந்த மண்ணால் செய்யப்பட்டவை? நான் எத்தனை முறை தள்ளிவிட்டாலும் இதே இடத்தில் வீடு கட்டுகின்றன. நான் இங்கு ஒருபோதும் வாழ விடமாட்டேன் என்று அவற்றுக்கு தெரியாதா? இந்த சிறிய எறும்புகள் என்னிடம் எப்படி தோற்கவில்லை என்று கோபத்துடன் வீட்டை உடைக்கத் தொடங்கினான். ஆனால் இந்த முறை சில எறும்புகள் அங்கேயே இறந்துவிட்டன. அவனது காலடியில் நசுக்கப்பட்டன. கோபம் தணிந்த பிறகு தான் எவ்வளவு சேதம் செய்தான் என்று பார்த்து வருத்தத்தால் நிரம்பினான். அழுது கொண்டே வீட்டிற்கு திரும்பினான். இரவு படுக்கும்போது அவர் யோசித்தார். நான் இந்த எறும்புகளுக்கு நிறைய அநீதி இழைக்கிறேன். அவற்றின் வாழ்க்கையில் நான் இப்படி அத்துமீறி நுழைய எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? இனி நான் அதிக அநீதி இழைக்க முடியாது என்று நினைத்து அடுத்த நாள் தனது வீட்டிலிருந்து சிறிது கோதுமை மாவை எடுத்துக்கொண்டு அதே மலைக்குச் சென்றார். இன்று அவரது மனதில் எறும்புகளின் மீது மரியாதையும் கருணையும் நிறைந்திருந்தது. இப்போது அவற்றுக்கு உதவ விரும்பினான். அங்கு சென்றபோது எறும்புகள் மீண்டும் ஒரு புதிய வீட்டை கட்டுவதில் மும்முரமாக இருந்தன. இரக்கத்துடன் கொண்டு வந்த மாவை அவற்றுக்கு வைத்தான். அடுத்த 3 நாட்களும் இதுவே மீண்டும் மீண்டும் நடந்தது. ஒவ்வொரு நாளும் காலையில் சென்று தன் கைகளாலேயே எறும்புகளுக்கு உணவளித்தான். 7வது நாள் மகாத்மாவிடம் சென்று கைகூப்பினார். சுவாமி, என்னை மன்னியுங்கள். அந்த எறும்புகளின் வீடுகளை அழிக்க நான் மிகவும் முயற்சி செய்தேன். ஒரு முறை அல்ல, 4 முறை அவற்றின் வீடுகளை உடைத்தேன். ஆனால் பிறகு தைரியமில்லை. உங்கள் வேலையை முடிக்க முடியவில்லை. நீங்கள் எனக்கு இனி சொல்ல மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் செய்தது சரி என்று நினைக்கிறேன். இப்போது செல்ல எனக்கு அனுமதி கொடுங்கள். இதை கேட்ட மகாத்மா புன்னகையுடன், ஓ குழந்தாய், எங்கே போகிறாய்? சற்று நில், ஏதாவது குடித்துவிட்டு போ என்று சொல்லி தண்ணீர் கொண்டு வந்தார். குடித்த பிறகு கேட்டார், கடைசியில் அந்த எறும்புகளின் வீடுகளை ஏன் உடைக்க முடியவில்லை? நீ மிகவும் சக்தி வாய்ந்தவன், அவற்றிடம் ஏன் தோற்றுப்போனாய்? அந்த இளைஞன் பதிலளித்தான், சுவாமி, நான் அவற்றின் கூடுகளை உடைத்தேன். ஒரு முறை கோபத்தில் அவற்றையும் காயப்படுத்தினேன். ஆனால் அன்றுதான் எனக்கு புரிந்தது, ஏன் இந்த சிறிய உயிரினங்களை நான் துன்புறுத்த வேண்டும்? அன்று முதல் தீங்கு செய்யாமல் உதவி செய்ய ஆரம்பித்தேன். மகாத்மா விளக்கினார். இதுதான் உனக்கு பாடம். ஒரு சிறிய எறும்பு நமக்கு வாழ்க்கை செய்தியை அளித்தது. நான் உன்னை வீடுகளை உடைக்க அனுப்பவில்லை, பாடம் கற்க அனுப்பினேன். என்ன கற்றுக்கொண்டாய்? இளைஞன் அனைத்து சம்பவங்களையும் விவரித்த பிறகு மகாத்மா கூறினார், முதல் பாடம்,
நீ எத்தனை முறை கூடுகளை உடைத்தாலும் அவற்றின் விடாமுயற்சி ஒருபோதும் குறையவில்லை. மனிதர்கள் 1 முதல் 2 தோல்விகளிலேயே தோற்றுவிடுகிறார்கள். ஆனால் வாழ்க்கை என்பது தொடர்ச்சியான முயற்சி. செயலே வாழ்க்கையின் சாரம். ஆனால் விலங்குகளில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்திருக்கலாம். அவற்றில் யாரும் தங்கள் வாழ்க்கையை தாங்களாகவே முடித்துக் கொள்வதில்லை. எவ்வளவு பசி, எவ்வளவு வலி இருந்தாலும் ஒரு விலங்கு தற்கொலை செய்து கொண்டதாக நீங்கள் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை அல்லவா? அவை எப்போதும் வாழ்க்கைக்காக போராடுகின்றன. ஆனால் மனிதர்கள் 1 அல்லது 2 தோல்விகளிலேயே வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். வாழ்க்கை என்பது செயல்பாடு, செயல்களை செய்து கொண்டே இருப்பது. மரணமே இறுதி ஓய்வு. அதனால்தான் மரணம் வருவதற்கு முன் ஏன் செயல்களை செய்வதை நிறுத்துகிறாய்? மரணத்திற்கு பிறகு உனக்கு நிரந்தர ஓய்வு கிடைக்கும் அல்லவா? அப்படி இருக்க இப்போது ஏன் செயல்களை செய்வதை நிறுத்துகிறாய்? ஒரு வீடு உடைந்ததால் ஏன் வருத்தப்படுகிறாய்? மீண்டும் ஒரு புதிய வீட்டை கட்ட முயற்சி செய். முயற்சிக்கும் வரை தோல்வி என்பது இல்லை. இந்த உண்மையை நீ அந்த எறும்புகளிடமிருந்து பார்த்தாய் அல்லவா? அந்த எறும்புகள் உன்னை விட மிகவும் சிறியவை. ஆனால் அவற்றின் மனம் உன் மனதை விட மிகவும் விசாலமானது, உறுதியானது. எத்தனை முறை வீடுகள் உடைந்தாலும் ஒருபோதும் தோற்கவில்லை. 2வது பாடம், கடினமான நேரம் வரும்போது இது ஒருபோதும் மாறாது, என் வாழ்க்கையை அழித்துவிடும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த உணர்வுகளுக்கு உண்மையில் எந்த இருப்பும் இல்லை. அவை மனதின் கற்பனைகள் மட்டுமே. இவை நம்மை ஊக்கமிழக்கச் செய்கின்றன, முயற்சிகளை கைவிடுகின்றன. ஆனால் யோசித்துப் பாருங்கள், இயற்கை நம்மை எவ்வளவு காலம் காயப்படுத்தும்? நாம் மீண்டும் மீண்டும் எழுந்து முயற்சித்தால் இயற்கையும் நமக்கு முன்னால் மண்டியிடும். ஒரு நாள் கருணையுடன், கிருபையுடன் நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்துவிடும். நீயே பார்த்தாயல்லவா, எறும்புகளை அழிக்கச் சென்ற நீயே கடைசியில் அவற்றுக்கு உணவு கொடுப்பவனானாய். ஏன்? ஏனென்றால் அவற்றின் விடாமுயற்சியை பார்த்து நீ கருணையால் நிரம்பிவிட்டாய். அதேபோல் நீங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோற்கவில்லை என்றால் ஒரு நாள் இயற்கை உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கும். எனவே 2 பாடங்களை நினைவில் கொள்ளுங்கள். 1, தொடர்ந்து செயல்படுங்கள். 2, ஒரு நாள் இயற்கை உங்கள் செயல்களுக்கு பலன் கொடுக்கும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது? இப்படி படன்பதை கமெண்ட் பகுதியில கண்டிப்பா சொல்லுங்கள். பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த கதையில் சந்திப்போம். அதுவரை உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள்.